தங்க தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 8 பார்ட் A. சிங்கப்பூர். தாமஸின் கண்கள் கலங்கியிருந்ததற்கு காரணம் அவருடைய வயலின் வழித்த சோகமான டியூன் மட்டுமல்ல, வேறு சில காரணங்களும் இருந்தன. அதில் முக்கியமான ஒன்று அவருடைய பிசினஸ். காரணமின்றி வரும் நஷ்டம், வருமான வரி பாக்கி தரும் அச்சம், எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தின் வருங்காலம். அவர் நெஞ்சுக்கூட்டின் மிருதுவான பகுதியில் சுருக்கென்று நெருஞ்சி முள் குத்தியது போன்று வலித்தது. இழுத்து விட்டார். வலி நின்றது. தொடர்ந்து வயலினில் உச்சஸ்தாயியில் வாசிக்க துவங்கினார். வெறியுடன் மறக்க வேண்டும் எல்லாவற்றையுமே. புஷ்பநாதனுக்கு சிரிப்பு வந்தது. குமோக் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த அழகிய நினைவு இப்போதெல்லாம் அடிக்கடி வருகிறது. பள்ளிக்கூடத்தில் மலர் விழியை பார்க்கும் போதெல்லாம், என்ன சொல்றாங்க உங்க அத்தை என்பான். தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தவன் நின்றான். மறைந்து நின்று கவனித்தான். கடை வாசலில் நிறுத்தியிருந்த சைக்கிளுக்கு பக்கத்தில் அழகி சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தாள். கீழுதட்டை கடித்தவாறு குனிந்து சைக்கிள் பூட்டுக்குள் செருகி திறக்க முயன்று கடை கதவு திறக்கும் போதெல்லாம் நிமிர்ந்து நின்று பேன் பையில் கையை செருகினாள். ஹம்மிங் செய்தவாறு நின்றவள் ஆள் போனதும் மீண்டும் குனிந்தாள். விடாது முயன்று கொண்டிருந்தவள் பக்கத்தில் வேஷ்டி அணிந்த கால்கள் தென்பட்டதும் முயற்சியை நிறுத்தினாள். கண்களை மட்டும் உயர்த்தி பார்த்தாள். செகு, நீதானா என்றவள் மீண்டும் முயல அவள் கையை இறுக பிடித்து நிமிர்த்தினான். திருடுறது தப்பு, நீ சொல்றதான் தப்பு. திருடுறது எனக்கு ஹாபி. பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்ச திருப்தி கிடைக்கும். என்ன, கொஞ்ச நேரம் ஜாலியா சைக்கிள் ரைடிங் போய் திரும்ப கொண்டாந்து வச்சிருவேன். அதுக்கு திருடுவானே. எனக்கு பிடிக்கும், திருட பிடிக்கும், சைக்கிள் ரைடிங் பிடிக்கும். கையை உதறி அவனை தள்ளி விட்டாள். நீ போ, திருடுகிறது மகா பாவம். அன்னைக்கே சொன்னேன், இந்த பாடம் சொல்ற வேலையெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளோட நிறுத்திக்கன்னு. போ. அவனை தள்ளி விட்டு குனிந்தாள். முழு வேகத்துடன் முடுக்க ஆரம்பித்தவள் அடுத்த வினாடி அலறினாள். இரு! வரிசையாக நிறுத்தி வைத்திருந்த சைக்கிள்களின் முனையிலிருந்த சைக்கிளை தள்ளிவிட்டான். சைக்கிள் வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக எல்லாமே குடை சாய்ந்து படுத்தன. அந்த பெரிய சத்தம் வெண்டிலேட்டர் வழியாக கடைக்குள் போக உள்ளே இருந்து சைக்கிள் சொந்தக்காரர்கள் திமுதிமுவென்று வெளியே ஓடி வந்தார்கள். கம்பியை உருவி கொண்டு விட்டாள். கோபத்துடன் புஷ்பநாதனை பார்த்து பல்லை கடித்தாள். கடைசி எச்சரிக்க முணுமுணுப்பு குரலில் சொன்னாள். என் விஷயத்துல தலையிட யாரையும் நான் விடுறதில்ல, ஜாக்கிரதை. நடந்தாள். நின்று திரும்பினாள். ஏன் என் பின்னாலே வர? இந்த ரோட்ல தான் என் வீடும் இருக்கு. சரி போ. விலகி கொண்டாள். போயேன். அழகி, நீயும் என் வீட்டுக்கு வந்து ஒரு கோப்பி சாப்பிட்டு போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ். வம்புல மாட்டிக்க போகிற. ஏன், வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டேனே. உன் பெஞ்சாதியை கட்டிக்கிட்டு அழுவேன். உன் வீட்டுக்காரர் தான் என்னை கற்பழிக்க பார்த்தாருன்னு கதறுவேன். நோ சான்ஸ். ஏன், எனக்கு தைரியம் கிடையாதுன்னு நினைச்சியா? ஏய், நான் பொல்லாதவள். அது இல்ல, நீ பொல்லாதவளா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ கட்டிக்கிட்டாழ என் பெஞ்சாதி இருக்க மாட்டாமா? ஏன், ஊர்ல இல்லையா? வரவே இல்லை. நான் பிரம்மச்சாரி. சிரித்தான். தனியாள்னு பயப்படாத, 4 அடி தள்ளியே நிற்பேன். நெருங்கிதான் பாரு இந்த நெருப்ப. நடந்தார்கள். பரவாயில்ல, வீட்டை அழகாதான் வச்சிருக்க. சுற்றி பார்த்து விட்டு சொன்னாள். ஒரு அழகான பொண்டாட்டியும் கொண்டு வந்துட்டா முழுமை அடைஞ்சிடும். அதுக்காக தான் அழகிய தேடுறேன். ஏய், அழகான பொண்டாட்டின்னு சொன்னியே, அப்ப அவ அழகிய தானே இருக்கணும். சிரித்தான். இரு, நான் போய் காப்பி கலந்து வரேன். இரு, நானும் வரேன். அப்புறம் எதையாவது காணோம்னா என் பேர்ல சந்தேகப்படுவேன். ஏற்கனவே நீ திருடித்தான் விட்ட. விழித்தாள். என்ன சொல்ற? என் மனச உதட்டு ஓரமாக ஊதினாள். நான் எப்பவுமே திருட விரும்பாத பொருள் அது. ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த ஆண்களை கண்டாலே உதைக்க தான் தோணுமே தவிர காதலிக்க தோணாது. ஐயோ! பூஸ் என்று ஸ்டவ்வை எரிய விட்டு பாத்திரத்தில் நீரை ஊற்றி ஏற்றினாள். ஏன் அப்படி? 25 வருஷத்துக்கு முந்தி எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஓடி போயிட்டான். அதுல இருந்து எனக்கு ஆண்களை கண்டாலே வெறுப்பு. அவனால பாதிக்கப்பட்ட அந்த பெண் பட்ட பாட்டை அணு அணுவா பக்கத்துல இருந்து பார்த்தவனா. அவள் குரலில் இருந்த கண்ணீர் அவனை யோசிக்க வைத்தது. யார் இந்த பெண்? எங்க அம்மா தான். அப்பாவி பெண்ணாகவே கடைசி வர இருந்தாங்க. அப்போ ஏமாத்திட்டு போனது உங்க அப்பாவா? அப்பா! வெறியோடு ஒரு கண்ணாடி தம்பளரை தூக்கி எறிய பெரிய ஓசையுடன் சிதறியது. அந்த பேரை மறுபடியும் சொல்லாத. அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கும் அண்ணனுக்கும் வெறியே பிடிச்சிடும். எங்களை அடிச்சவனை கூட மன்னிச்சிடுவோம். ஆனா துரோகம் செய்தவங்கள சாரி செகு, கண்ணாடியை உடைச்சிட்டேன். பரவாயில்ல. துடைப்பத்தையும் முரத்தையும் எடுத்து வந்தான். அதை பிடுங்கிக் கொண்டாள். விளக்க மாற்ற தொட்டு பழகிறது பொம்பளைங்க வேலையா? உனக்கே அது நகரு. பெருக்கிக் கொண்டே பேசினாள். எங்க பரம்பரை பெண்ணை வித்து பழைச்ச பரம்பரை. எங்க தாத்தாவும் எங்க அம்மாவை தொழில விட்டு விட எவ்வளவு முயற்சி செய்தாரு. குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார், அடிப்பார். அவருக்கு பயந்தே கேமரான் மலையை விட்டுட்டு எங்களையும் எடுத்துக்கிட்டு ரப்பர் தோட்டத்து வேலையில சேர்ந்தாங்க. அங்கேயும் ஆண்கள் தொல்லை. எங்க அம்மாவுடைய அழகே அவங்கள ஒரு இடம் விடாம விரட்டி அடிச்சது. அதையெல்லாம் நேர்ல பார்த்ததுல இருந்து எனக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்கிறது இல்ல. உப்ப கூட எங்க இருக்கு? பின்னால தோட்டத்துல போட்டுட்டு. கொதிநீரை இறக்கினான். டப்பா வைத்திருந்தவனுக்கு திக்கென்றது. என்ன விழிக்கிற? சீனி தீர்ந்து போச்சு. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் போ.
கசப்பு எனக்கு பழகி போச்சு, சீனி இல்லாமலே சாப்பிட்றேன். ஒரு ஷோர் ஷுவர். கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காபி தூளை போட்டு வெந்நீரை அவளே கலந்து கொண்டாள். இந்தா, நீயும் சாப்பிட்டு பழகிக்க. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருக்கேன்னு தெரியுது. ஆமா, அம்மாவுக்கு அப்பா மேல தனி பிரியம். அவர் படத்தை தொடச்சு பார்க்காம ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டாங்க. உனக்கு தெரியாது, கையில காசு இல்லாம எத்தனையோ நாள் எங்க பட்டினியை பார்த்து அழுதுருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அழுகுக்கு கொஞ்சம் தனிச்சு போயிருந்தா நாங்க கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகளா இருப்போம். ஆனாலும் அவங்க தீவிரமா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தமிழனுக்கு மனைவியா இருக்கிற பெருமை எனக்கு போதும், சோரம் போய் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாங்க. எங்க 2 பேருக்காக உழைச்சு தேஞ்சு போய் தான் கடைசி மூச்சை விட்டாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் கூட வாசலையே பார்த்து அவருக்காக, அந்த இரக்கமே இல்லாத பாவிக்காக காத்து கிடந்தாங்க. அதுல இருந்துதான் அப்பாவை வெறுக்கிறேன். அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு துடிக்கிறேன். தெரியுமா? கவலைப்படாத, அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவர் வரல, அவர் மகன் இன்னொரு மனைவிக்கு பிறந்தவனா தான் இருக்கணும். அவர் உருவத்தை வச்சுக்கிட்டு இதே ஊருக்கு வந்திருக்கான். அவனை கண்டுபிடிக்க போறேன். அப்பம் செய்த தப்புக்காக அவர் மகனை அவமானப்படுத்தி திருப்தி பட்டுக்க போறேன். எனக்கு தெரியும், இந்த அவமானம் நிச்சயம் அந்த மிருகத்தை பாதிக்கும். அப்படிலாம் பேசாத. அவர் என்னதான் ஆனாலும் உங்க அப்பா. அவர் திரும்பாம போனதுக்கு வலுவான காரணம் இருக்கலாம். வாய மூட எழுது கொண்டாள். அவர் இடம்தானே நீயும்? அவரை சார்ந்துதான் பேசுவ. என் நிலைமையில நீ இருந்திருந்தா நிச்சயம் அவரை மன்னிச்சிருப்பேன். ஏன்னா அவர் இல்லாம நீ இல்லை. அந்த ரத்த உறவை அவ்வளவு சுலபத்துல அறுக்க முடியாது. ஷட்டா. அனுபவிக்கிற வர அனுபவிச்சுட்டு பொறுப்பு வந்ததும் அம்மாவை தவிக்க விட்டுட்டு போன அவரு ஒரு கோழை. அம்மா கெஞ்சினப்ப கூட அவரை மன்னிக்க தயாரில்லாதவனா? நீ சொல்லிதான் மன்னிக்க போறேன். அழகி இரு, போகாத. முடியாது. உன்னை கொஞ்சம் வித்தியாசமானவன் நினைச்சேன், ஆனா இல்ல. நீ அந்த குட்டையில ஊருக்கிற மட்டதான். நான் உன்னையும் வெறுக்கிறேன், எல்லாரையும் வெறுக்கிறேன். ஓடி போய் விட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.